ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நீ தந்த அருமையான இந்த ஆராதனை நாளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாள் வரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவிற்காக எங்களை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் நீரே பிரசன்னமாயிரும். தொடக்கம் முதல் முடியும் வரைந்தும் உங்களுடைய நாமம் மாத்திரமே முன்னிட்டும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக 202 கீதங்கள் 191 பாடுவோம். தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் விரோதன் உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நீ செய்வலவான வினை பொருட்பருளும் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய்வலவான வினை பொருட்பருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் உற்றும் கிருபையினால் முடி சூட்டும். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் உற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு நீங்கி போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் விலகி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விருப்பமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நீர் பற்றியுள்ள குற்றவாளியை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிலே எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் நேரம் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் கிருபை செய்தோம். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே செயல்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய குணங்களே. ஆமென். உட்கார்வோம். இப்போது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரெய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. பாடம் வாசித்து முடிந்தது. நாம் யாவரும் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தை பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்புகுந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர்கள் எழுந்தினார். பரமண்டங்களுக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியமித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவன்களுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 1ஆம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய செல்வமும் ஞானமும் அறிவும் பெரியவர்களாக இருப்பதற்காக நன்றி. இவைகளை நீர் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினபடினால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உம்முடைய திருத்துவ தன்மையில் காணப்படுகிற ஒற்றுமை நாங்கள் எங்கள் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் உருவாக்க எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியானவரோடும் என்றும் நின்று அரசாலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது திருவசனம் கூறுவார்கள். தீயைகளை ஆராய்ப்போம். கர்த்தரான இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த பிதாவுடைய ஐக்கியமும் அனைவரோடு இருப்பதாக. தீயைகளை ஆராதிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 13:14. கிரியைகளை ஆராதிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆராதிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பாராக. ஆமென். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிரியைகளை ஆராதிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
திரியேகரை ஆராதிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 13:14. திரியேகரை ஆராதிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 13:14. திரியேகரை ஆராதிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 13:14. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனைவரும் கேட்போம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் கூட நாம் ஒரு சில காரியத்தை குறித்து தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. இந்த யோவான் நற்செய்தி நூலின் ஆசிரியர் யார் என்று பார்க்கும் பொழுது, இயேசுவிற்கு அன்பாயிருந்த சீடர் யோவான் என்பவர். இவர் இந்த புத்தகத்தின் ஆசிரியர். இந்த புத்தகத்தினுடைய மேன்மை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ தன்மையை குறித்து அதிகமாகவும் அழகாகவும் எழுதப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த புத்தகத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகின்றோம். 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் தியானிக்க போகின்றோம். இந்த 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு போனார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கின்றது. அப்படியானால் எங்கிருந்து இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு போனார் என்று நாம் அறிய வேண்டும் என்றால் 4வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து எருசலேமிற்கு போனார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 3 நாட்கள் பிரயாணப்பட்டு இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு சென்றிருக்கின்றார். ஒரு 126 கிலோமீட்டர் தொலைவு. முதலாவதான வசனத்திலே நாம் பார்த்தோம் இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு போனார் என்று சொல்லி. இரண்டாவதாக, இந்த எருசலேமில் என்ன இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது பெதஸ்தா என்கின்ற ஒரு குளம் காணப்படுகின்றது. பெதஸ்தா என்பதற்கு என்ன பொருள்? இந்த பெதஸ்தா என்பது எபிரேய வார்த்தை. பெதஸ்தா என்கின்ற இந்த வார்த்தையை நம் தமிழிலே பார்க்கும் பொழுது இரக்கத்தின் வீடு என்று நாம் சொல்லலாம். இந்த பெதஸ்தா எனப்படுகின்ற குளம் இதனுடைய வலுவான குணப்படுத்தக்கூடிய பண்புகளின் காரணமாகவும் நோயுற்ற மற்றும் பலவீனமானவர்களின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இடமாக அன்றைக்கு காணப்பட்டது. இந்த பெதஸ்தா குளத்தை பார்த்தோம் என்றால் எருசலேமின் ஆட்டுவாசல் அருகே இருக்கின்றது. இந்த ஆட்டுவாசலுக்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த ஆட்டுவாசலை பற்றிய குறிப்பானது நெகேமியாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது. நெகேமியா 3வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, இந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் என்ன இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்கும்படியாக கடந்து வந்திருக்கின்றோம். பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் கண் பார்வையற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் என்று சொல்லி அநேக வியாதியஸ்தர்கள் அங்கு காத்திருப்பார்கள். எதற்காக வியாதியஸ்தர்கள் ஒரு குளத்தின் அருகே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். இந்த பெதஸ்தா எனப்பட்ட குளத்தில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவர் அந்த குளத்தில் இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான். கலக்குகின்ற இந்த சமயத்தில் யார் முந்தி இறங்குகின்றானோ, அதாவது இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய வியாதியஸ்தர்களில் யார் முதலாவதாக அந்த குளத்தில் இறங்குகின்றார்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியை உடையவனாக இருந்தாலும் அந்த கணமே சுகமடைவான் என்பது. இப்படிப்பட்ட இடத்திலே இந்த மக்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட மக்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கு ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார். அந்த மனிதன் 38 வருட காலமாய் வியாதிப்பட்டவனாய் அங்கு இருக்கின்றான். இந்த மனிதனை இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கின்றார், சுகமாகவே நீ விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கின்றார். Wilt thou be made whole? Sir, I have no man
water is troubled, to put me into the pool. But while I am coming, another step is down before me. அதற்கு அந்த வியாதியஸ்தரன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை அதில் கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, நான் போகிறதற்குள்ளே எனக்கு முந்தி இறங்கி விடுகின்றன என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். Rise, take up thy bed and walk. இப்படி சொன்ன மாத்திரத்தில் அவர் அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அந்த மனுஷனை சுகப்படுத்தி இந்த சமுதாய வாழ்க்கையிலே அவனை இணைக்கின்றதை பார்க்கின்றோம். அவன் மகிழ்ச்சியோடு கூட நடந்து செல்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 38 வருட காலமாய் ஒரு மனிதன் வியாதிப்பட்டு முடங்கி கிடக்கின்ற நிலை, செயலற்று கிடக்கின்ற நிலை. 38 வருட காலம் என்பது குறைவான நாட்கள் அல்ல. இந்த 38 வருட காலத்தில் எத்தனையோ பேர் இவரை போல வியாதியஸ்தர்களாய் வந்து சுகம் பெற்று திரும்பி இருப்பார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலும் இதை போல சுகம் கிடைக்காதா என்று சொல்லி இவர் கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த மனிதனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கின்றார். வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகின்றது, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி, வெகு காலமாய் அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நாமும் பல வேளைகளிலே சிந்திக்கின்றோம், என்னுடைய வாழ்க்கை முடங்கி போயிருக்கின்றது, செயலற்ற நிலையிலே இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கின்றவராக, வெகு காலமாய் நம்மை அறிந்தவராக காணப்படுகின்றார். அதான் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் விடக்கூடிய கண்ணீரை அவர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இங்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் எருசலேமிற்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் இந்த மனிதனை பார்த்து இவனை குறித்து அறிந்திருக்கின்றார். இப்படி அறிந்து கொண்ட ஆண்டவர் அவனை நோக்கி, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கின்றார். ஆனால் இவனுக்கோ இயேசு கிறிஸ்துவை தெரியாத ஒரு நிலை. யோவான் 5:13 நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் விளக்குகின்றது, இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறியாத நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி. ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை இவன் அறிந்திருந்தால் தான் எப்படியாவது சுகம் பெற்று வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டிருப்பான். ஆனால் இங்க என்ன நடக்கின்றது? இவனும் கூறுகின்றான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவருமே இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி அந்த இடத்துல இறங்கி அவன் சுகம் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட யாருமே இல்லாத நிலை. ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், இவனுக்கு உறவினர்கள் இருந்தார்களோ என்னதோ, நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சொல்லி ஒருவரும் இல்லாத நிலையிலே வெகு காலமாய் வியாதி அஸ்தன் என்று அறிந்திருக்கின்ற இந்த மனிதனை பார்த்த இயேசு கிறிஸ்து, எழுந்து முன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்திலே சுகம் பெற்றான் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமையை வேண்டி நாம் நிற்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 38 வருட காலமாய் முடங்கி கிடந்த, செயலற்று கிடந்த மனிதனுடைய வாழ்வில் சுகம் கிடைத்தது போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் சுகம் பலன் தரும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். லேசான காரியம் உமக்குது, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்குது லேசான காரியம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் சிந்தித்த இந்த வேத வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். 38 வருடமாய் ஒரு மனிதன், நடக்க முடியாத சூழ்நிலையில இருந்த மனிதனை ஆண்டவர் நீர் நடக்க வைத்து, தனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது ஆண்டவர் நீர் அவனுக்கு பரிபூர்ண விடுதலை நீர் கொடுத்தது நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்பா,
எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரத்திலே நாங்களும் எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்ட நேரங்கள் உண்டு ஐயா. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் நீர் எங்களை தேற்றினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில சுகம் பெற்றவர்களாக எழுந்து நடப்பதற்கு ஆண்டவர் நீங்க கிருபை பாராட்டு. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முடிவு ஜெபத்திற்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் இருந்த நல்ல தகப்பனே, நீ தந்த அருமையான இந்த நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோசிக்கிறோம் அப்பா. நீ தந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இங்கு பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஒரு நல்லதொரு ஞானத்தை நீர் அவர்களுக்கு கற்றுத்தரணும். அவர்களுக்கு நல்லதொரு பாதுகாப்பை நீர் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்குள் வளர்ந்த பிறகு நீர் உதவி செய்யும். படிப்பிலே நல்லதொரு அறிவை தாரும். வேலை வாய்ப்பிலே நல்லதொரு வேலை உயர்வினை நீங்கள் கற்றுத் தரணும். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே நல்லதொரு சமாதானத்தை கற்றுத் தரணும். அவர்கள் செய்கின்ற தொழில் வேலை வாய்ப்பு அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும். பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை வழிநடத்த தேவையான நல்லதொரு அறிவை நீர் அவர்கள் கற்றுத் தரலும். அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட எப்போதும் தங்கியிருப்பாராக, ஆமென். இந்த வீந்தை அன்பு கீடாய் என்ன காரிக்கையேந்திடுவே எந்தரும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றே வீந்தை கீரித்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உங்கள் யாவரையும் சிஎஸ்ஐ மறுரூப ஆலயம் மதுரை திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.